ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு புஸ்தகம் 1 22 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்வோம் இல்லை. அதாவது யோபு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாரு. அதாவது ஒரு மனுஷன் தீமை செய்ததாக பாடு அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்காக நன்மை செய்த பாடு அனுபவிக்கலான்னு சொல்லி யோபு ஒரு சாட்சியாக இருக்கிறார். யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிமித்தமாக சில பாடுகள் படுறாரு. அந்த பாடுகள் மித்தம் அவர் என்ன வந்தாலும் சரி கர்த்தர், அதாவது அவருக்கு வர சோதனை, அவருக்கு வர அந்த பாடுகளை குறித்து ஒரு நாளும் சரி கர்த்தரை நாவலு கூட தூசிக்கல, தேவனுக்கு ரொம்ப பாவமும் செய்யல சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ உத்தமனாக இருந்த யோபை குறித்து ஏசப்பாவை சாட்சி கொடுக்கிறார். இந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விளக்கிற மனுஷனாக இருக்கிறான்னு சொல்லி ஏசப்பா யோபை குறித்து சாட்சி கொடுக்குறார். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைங்க ஏசப்பா நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறார். ஏசப்பா யோபை குறித்து சாட்சி கொடுக்குறார். யோபு எல்லாவற்றிலையும் உத்தமனாக இருந்தாருங்க. அதாவது யோபுக்கு வர நன்மையை கண்டு அவங்க நண்பர்லாம் யோபை தூசிக்கிறாங்க. அதாவது இவ எதுவோ பாவம் செஞ்சிடும், அதனால் இப்படி சொல்லி அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. யோபு அவங்க நண்பனுக்காக ஜெபிக்கிறார். யோபு எல்லா காலத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாருங்க. கர்த்தர் ஒருபோது யோபு கைவிடல. பிசாசு யோபுக்கிட்ட எதெல்லாம் பொடுங்கினாலும் ஏசப்பா திருப்பி யோபுக்கு கொடுத்து 4 மடங்கு கொடுத்த தலையை உயர்த்தினார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதே கைவிட மாட்டாருங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம தீமை செய்தால் நம்ம பாடு அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம கர்த்தருக்காக நன்மை செய்தால் பாடு அனுபவிக்கலாம். அதாவது கர்த்தர் மித்தமும் இந்த சுவிசேஷின் வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்ல மித்தமும் கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றும் அவங்க நன்மை நம்மளுக்கு செய்யும் போதும் நம்ம கர்த்தருக்கு நம்ம பிரியமாக நடக்கும் போது நம்மளுக்கு விரமாக என்ன பாடு வந்தாலும் சரி நம்ம ஒரு நாள் பொருட்படுத்தவே கூடாது. இது கர்த்தருக்காக தான் சொல்லி அந்த பாடை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்காக பாடு அனுப்பிச்சு நம்ம முன்னேறி செல்லும்போது கர்த்தர் நம்மளை ஒருபோதே கைவிட மாட்டோம். நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்து தேவனாக எம்பெருமான சாமிக்கு அப்படிதாங்க அவ்வளோ பெரிய பாடுகள் வந்தது. அவரு ஒரு தீமையை செய்யாத எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். அப்படியாப்பா நன்மை செஞ்ச தேவனுக்கு அநேக பாடுகள் அவர் சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திறன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஏசப்பா நம்ம கூட இருக்கிற ஜெயிச்ச தேவன் நம்மளோட கூட இருக்கிற அப்படிங்கிற ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம கர்த்தர் நிமித்தமே என்ன பாடு வந்தாலும் நம்ம ஒரு நாள் அதை கவலைப்படாமல் நம்ம கர்த்தருக்காக முன்னேறி செல்லணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் அப்படி தான் தீமை செய்தால் பாடு அனுப்பிக்கல, கர்த்தருக்காக நன்மை செய்தால் பாடு அனுப்பிச்சாங்க. அப்போ சொல்ல பவுலும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக நன்மை செய்த ஒரு பாடு அனுபவிச்சார். அதான் அப்போ சொல்ல கர்த்தர் அறியாமனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் பெஞ்சமின் கோத்திரன், நான் ரோமை பிரச்சனை, நான் ஒரு யூத், நான் ஒரு பெரிய கபிலன் ஆசிரியர்கிட்ட படித்தேன், என்கிட்ட கப்பல் இருக்குது, அது இருக்குது, தன்னை பயங்கரமாக மேன்மை பாருந்த ஆளுக்கு. அப்புறம் கர்த்தருடைய அன்பு எப்போ இழுக்கப்பட்டு எப்போ பவுல் கர்த்தர் பக்கமாக போனோம். அதுக்கப்புறம் சொல்கிற கர்த்தர் அறிகிற அறிவு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் குப்பை, நான் எல்லாருமே ஆனன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அது மாதிரில மோசையை பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா மோசை ஒரு பார்வோட பேரனாக இருக்க அரண்மனைக்குள்ளே போய் வாழ்கிறாரு. ஒரு பெரிய ராஜா கூட அவர் போய் வாழும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அதாவது ஒரு அரண்மனை ராஜாவோட நான் பேரனாக வாழ்வதை பார்க்கல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் அவங்களுக்கு நன்மை செய்து நான் பாடு அனுபவிக்கிறது எனக்கு நல்ல முறை சொல்லி மோசே அப்படி தாங்க அனுபவிச்சார். இவங்கெல்லாம் ஏசப்பா ஒருபோதும் கைவிடல. ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சரி கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யும்போது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தமாக உங்களுக்கு பாடு வரும்போது நீங்கள் ஒரு நாள் அதை பொறுப்படாமல் என்னிடத்துல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது ஏசப்பாக்காக தானே, என் தேவனுக்காக தானே நான் சந்தோஷமாக இந்த பாட அனுப்புகிறேன்னு சொல்லி நீங்கள் பாட அனுப்பிச்சிட்டு நீங்கள் கர்த்தருக்காக முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அதாவது இக்காலத்து பாடுகள் வருகாலத்து மகிமைக்கு அது ஒப்பாக ஆகாது. ஏசப்பா உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நீங்கள் பூமியில் வாழ்கிற நாட்கள் ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் மறிச்சாலும் சரி உங்களோட அவர் உங்களோட எழுப்பி அவரோட கூட பரலோகத்தில் வச்சு உங்களை நித்தியமாக கூட உங்களை வாழ வைப்பார். இம்மையிலும் மறுமையில் அவர் பயங்கரமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே இல்லை. யோபுவும் ஏசப்பா கைவிடல, மோசையும் கைவிடல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலையும் கர்த்தரை கைவிடல. ஏசப்பா நம்புகிற பிள்ளைகள் நீங்களும் உங்களையும் ஏசப்பா கைவிட மாட்டேன். ஒன்று இந்த ஏசப்பாவுக்கு நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பாட அனுபவிச்சா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கூட இருப்பார். ஆமீன்.